ஹைர். துவாவுடைய பாடத்தை கடைசியாக துவாவை முடிச்சுக்கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நாங்கள் மரணத்துக்காக கொடுத்துருக்கக்கூடிய துவா இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இந்த துவாவை மரணம் விட்டு தந்துட்டு தான் போவேணும் இந்த இது டோர் விட்டு வெளியே போகும்போது. சரியா? அந்த உறுதியோட ஓகேவா? பாடமாக்குமா? ஹைர் இன்ஷா அல்லாஹ். அதாவது இன்று நாம் பார்க்கக்கூடிய துவா ஒருவர் இரவில் தூங்கச் செல்லும் போது ஓத வேண்டிய துவாக்கல்ல ஒரு முக்கியமான ஒரு துவாவை படிக்கப் போகிறோம். இந்த துவாவை பொறுத்தவரையில் நாம் எளிதாக மரணமிட முடிந்த ஒரு துவா. நான் சொல்வதை தொடர்ந்து நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹும்ம கினி அதாபக யௌம தப்அசு இபாதக். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். இப்போ பார்க்காம ஒரு 3 முறை சொல்லுங்கள். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். ஹைர். இப்போ இதில் பாருங்கள். அல்லாஹும்ம எங்களுக்கு தெரியும் பொருள், யா அல்லாஹ். இப்போ கினி என்ற வார்த்தை, இப்போ கினி எங்களுக்கு சில பரிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். எங்களுக்கு வக்கீனான்றது பரிச்சயம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹசனா ஹசனா வக்கீனா. இப்போ வக்கீனான்ற எம்மை பாதுகாப்பாயா, இப்போ கினி என்ற என்னை பாதுகாப்பாயா. ஒருமை, அது பன்மை, அது வக்கீனா பன்மையில் வரும் கினா. இது கினி என்றால் என்ன? என்னை பாதுகாப்பாயாக. யௌம அந்த நாளில், அது எந்த நாள்? தப்அசு இபாதக் உனது அடியார்களை நீ எழுப்பும் நாளில். அதாபக்கனா உனது வேதனையை விட்டு, உனது அதாபை உனது தண்டனையை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. யௌம அந்த நாளில். தப்அசு இபாதக் தபாசுனா நீ எழுப்புவாய். இபாதக் உனது அடியார்களை, உனது அடியார்களை எழுப்பும் நாளில் உனது தண்டனையிலிருந்து நீ என்னை காப்பாயாக. பாருங்க, இரவுல தூங்க செல்லும் போது எப்படியான ஒரு சிந்தனையோடு தூங்க செல்லணும் பாருங்க. இந்த துவா பாருங்க. இரவில் ஒரு தூங்க செல்லும் போது மறுமை சிந்தனையோடு, அப்படித்தானே, அந்த மறுமையுடைய சிந்தனையோடு ஒருவர் தூங்க செல்ல வேண்டும் என்று நமக்கு சொல்லித்தருகின்ற ஒரு முக்கியமான ஒரு துவாவாக இந்த துவா இருக்கிறது. அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். அல்லாஹும்ம கினி அதாபக் யௌம தப்அசு இபாதக். என்ன சில பார்க்கணும், இரவில் தூங்க செல்லும் போது பலவிதமான பாவங்களோடு, இசையை கேட்டவர்களாக அல்லது சினிமா இப்படி பல பாவங்களோடு என்ன செய்கிறார்கள்? தூங்க செல்லக்கூடியவர்கள். அப்போ மார்க்கம் எங்களுக்கு என்ன சொல்லித்தருது? அப்போ இந்த துவாக்கள் நாம் எந்த ஒரு உணர்வோடு தூங்க செல்ல வேண்டும்? ஒரு மறுமையுடைய சிந்தனையோடு. என்ற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொருவரும் எந்த நிலையில் மரணிக்கிறாரோ அந்த நிலையில் தான் எழுப்பப்படுவார். அப்படிதானே? ஒவ்வொருவரும் எந்த நிலையில் மரணிக்கிறாரோ அந்த நிலையில் தான் மறுமையில் எழுப்படுவோம். அப்போ நாங்கள் இரவில் தூங்க செல்லும் போது எப்படி தூங்க வேண்டும்? இறை சிந்தனையோடு. எப்படி? அந்த இறை சிந்தனையோடு தான் தூங்க செல்ல வேண்டும். ஏன்னா அதே நிலையில் ஒருத்தருக்கு மௌத்து வரலாம். ஏன்னா தூங்கின பலர் எழும்பல்ல, எவ்வளோ செய்தி கேட்டிருக்கிறோம். அப்போ எனவே ஒருவர் தூங்க செல்லும் போது இறை நினைவோடு இறை சிந்தனையோடு தூங்க செல்லுதல். அதுக்கு ஒரு முக்கியமான ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்த நிறைய துவாக்கள் இருக்குது. அதில் நாங்கள் இந்த துவாவை கற்றுக்கொண்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் என்ன செய்ய, மரணமாக உள்ளவங்க சொல்லுங்கள் துவாவை. ஒவ்வொருத்தராக சொல்லுவோமா? நீங்கள் ஆரம்பிங்களே. பெண்கள் பாதிலும் இந்த துவாவை ஒவ்வொருத்தராக மரணம் விட்டுக்கோங்க. கினி என்ற ஒரே சொல்லுங்க. அல்லாஹும்ம கினியா அதாபக் சொல்றீங்களா? நீங்க ட்ரை பண்றீங்களா? வேற இபாதக். ஓகே.
இபாதத். வேற இபாதத். வேற அதாபக் இபாதத். வேற அல்லாஹும்ம க்னி. யார் வேற யார் சொல்றீங்க? ஓகே, வேற ட்ரை பண்ணுங்க. வேலை வந்தால் மிஸ்டேக் வந்தால் திருத்திக்கொள்ளும், அது பிரச்சனை. திருத்துறது நம்ம திருத்திக் கொள்றது. சொல்லுங்க. ஓகே, வேற சொல்லுங்களேன். சொல்லாதவங்க இபாதத். ஓகே, வேற ட்ரை பண்ணுங்க. வேற யார் ட்ரை பண்ணுறீங்க? இபாதத். வேற வேற யாரும் முயற்சி செய்றீங்களா? முயற்சி செய்யுங்க. அல்லாஹும்ம க்னி அஸாபக் யௌம தப்அஸு இபாதக். இப்போ நாங்கள் இரவில் இந்த துவா என்ன செய்யணும்? ஓதி வரோம். இரவில் தூங்குறதுக்கு முன்னால் இந்த துவாவை ஓதிக்கொள்கிறோம். சரியா? இப்போ இந்த தர்பியா நாங்கள் படிச்சுக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன செய்கிறது? இதை நமது வாழ்வில் நாங்கள் செயல்படுத்துறது. நமது வாழ்வில் இதை நாம் செயல்படுத்துதல். சரியா? அப்போ இந்த ஒரு 2-3 தடவை எல்லோரும் சேர்ந்து மீட்டிக்கொள்வோம். அல்லாஹும்ம க்னி அஸாபக் யௌம தப்அஸு இபாதக். அல்லாஹும்ம க்னி அஸாபக் யௌம தப்அஸு இபாதக். அல்லாஹும்ம க்னி அஸாபக் யௌம தப்அஸு இபாதக். ஹைர்.